இப்போ ராகு கேது பிளைனாக இருக்கு. இந்த ராகு கேது இப்படி இருக்காங்க அப்படின்னா இதுல இருந்து 1 2 3 இந்த இடத்தையும் இருந்து 1 2 3 இந்த இடத்தையும் கேது இதுல இருந்து 1 2 3 இந்த இடத்தையும் 1 2 3 இந்த இடத்தையும் கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது வந்து இதனுடைய உண்மையான தாற்பயமே வந்து கேதுனுடைய கோண ராசிகள். கேது 5ஆம் இடம், 5ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம் 9ஆம் இடம். ராகுவிற்கு 5ஆம் இடத்துக்கு ராகுவிற்கு 5ஆம் இடம், 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் 9. அப்போ இந்த இடங்களை எந்தெந்த கிரகங்கள் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா கேதுவிற்கு 3 11 அப்படின்ற இடத்துல வந்து ராகுனுடைய கண்ட்ரோல். அதாவது ராகுனுடைய 5ஆம் இடம், 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம். அப்போ இந்த கேதுடைய 3ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் ராகு தனது கட்டுப்பாட்டில் திரிகோண ராசிகளில் வைத்திருக்கிறார். கேதுனுடைய 5ஆம் பாவம், 5ஆம் பாவத்திற்கு 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது 9ஆம் பாவம், 9ஆம் பாவத்திற்கு 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது. அப்போ இந்த திரிகோண ராசிகளில் கேது ராகுனுடைய 3 11ஆம் பாவங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அப்ப நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதான் அந்த திரிகோண ராசிகள். கேது வந்து தனது திரிகோண ராசிகளால ராகுனுடைய 3 11 இடங்களை தனது கட்டுப்பாட்டில் வச்சிருப்பார். அப்போ 3ஆம் இடத்தில் ராகுனுடைய 3ஆம் இடத்தினுடைய கேதுனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. ராகுனுடைய 11ஆம் இடம் கேதுனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்ப இங்க கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் எப்பவுமே ராகு மட்டும் தசை நடத்துறாரு அப்படின்னா அவருக்கு 180 டிகிரியில் வந்து கேது எப்பவுமே தனது பார்வையை வச்சிருப்பார். தனது நிலைப்பாட்டை நிலைநிறுத்தி இருப்பார். அப்ப இந்த 3 11ஆம் பார்வைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது 3 11ஆம் இடங்களை கேது தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்காங்க. அப்ப 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி, சிறுதூர பயணம், வசப்படுத்தப்பட்ட காதல். இது வந்து உண்மை காதல் இல்லை, இந்த இடத்துல வசப்படுத்தப்பட்ட காதல், இடமாற்றம். இப்ப இடமாற்றங்களை அடிக்கடி சந்திக்கக்கூடிய அமைப்பு வந்து ராகுதசை வந்தா வரும். அதே மாதிரி வந்து தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கங்களில் எதிர்பாலினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு